ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல ஜியோகிராஃபி தேர்ட் லெசன்ங்க. வேளாண்மை கூறுகள் அப்படின்ற லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ 50 கொஸ்டின்ஸ்க்கு யார் எவ்வளோ ஆன்சர் பண்றாங்கன்றது பார்த்துடலாங்க. ஸோ லைவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஏன்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சர்ல இருந்து எவ்ரி இயர் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வாட் எவர் இட் இஸ். நீங்க ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு இருந்தீங்கன்னா இந்த லெசனை படிக்காம போயிடாதீங்க. தட்ஸ் மை ஒப்பீனியன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடினா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டு ரெடின்னு வந்துருங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, கூற்றுகளால் குறிப்பிடப்படும் மண் வகை எதுன்னு கேட்டிருக்கோம். ஈரத்தன்மையுடன் இலை மக்குகளை கொண்ட கருமை நிறத்தில் உள்ளது. பொட்டாஷ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாக உள்ளது. இது ஒரு கீவேர்ட். அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாருங்க, இது எலிமினேஷன் ஆயிடுதா பாருங்க. கண்டிப்பா வறண்ட பலைமண்டல அதிக மழை அளவு இருக்காது. உப்பு மற்றும் காரமன் கடலோரத்துல இருக்கும். சோ இதுவும் எலிமினேஷன் ஆயிடுது. இது ரெண்டுத்துல நிக்குங்க உங்களுக்கு. சோ பாருங்க, அதிக ஈரப்பதம், அதிக மழை அளவுன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நமக்கு டைரக்டா இந்த தேர்ட் வச்சுதான் நம்ம எலிமினேஷன் பண்ண முடியும். அப்ப பாத்தீங்கன்னா சி தான் வரும். ஆனா இது எல்லாமே களிமண் வந்து பாத்தீங்கன்னா கருமை நிறத்துல இலை மக்குகள் இருக்கும். சதுப்பு நில மண்ணும் இருக்குமா பாருங்க. சோ களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க். சோ சரியான விடையை தெரிந்தது நெல்லை பத்தி. நாலு ஆப்ஷன் இருக்குங்க, பொறுமையா படிங்க, அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஒன்றும் இல்ல. நெல் திணை பயிருக்கு அடுத்தாற்போல் மூன்றாவது முக்கிய பயிர் கிடையாதுங்க. அப்ப மூன்றாவது கிடையாது, இரண்டாவது. சாகுபடி பரப்பளவில் 24%, மொத்த உணவு உற்பத்தி 44% ஒலிக்கிறது. கோதுமை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் எலிமினேஷன். நெக்ஸ்ட் சொல்றீங்க கிடையாது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் 5 மாநிலங்கள் 85% கோதுமை உற்பத்தி செய்கிறது. கரெக்ட். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் கரிசல் பிரதேசம் கோதுமை உற்பத்தியில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. இதுவும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 and 4 தாங்க கரெக்ட். மீதி எல்லாமே தப்புங்க. சரியான விடையை தேர்வு செய். நம் நாட்டின் மூன்றாவது முக்கிய உணவு பயிர் இதாங்க. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இப்பயிர் வறட்சியான காலத்திலும் நன்கு வளரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ பாருங்க, இந்த இடத்துல கோதுமை வளர்றதுக்கு ஒரு பனிப்பொழிவோ மழையோ தேவை. சோ எலிமினேஷன் பண்ணிடலாம். சோ மீதி எல்லாமே வர மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா சோளம் தாங்க. சோளம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது மூன்றாவது முக்கிய உணவு பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இதுதான் சொல்லுவாங்க. அப்போ சோளம் ஆன்சருங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க. சோ நீர்ப்பாசனம் தொடர்பான தகவல்களில் சரி மற்றும் தவறை தேர்வு செய். கீழே ஆப்ஷனை பார்க்கணும். நான் டைம் தரேன்.
பாருங்க guys, இதுல வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம் சரி மற்றும் தவறு கிணற்று நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நாட்டின் மலிவான மற்றும் நம்பகத்தன்மையான நீர்ப்பாசனம் ஏரி நீர்ப்பாசனம் பத்தி இந்தியாவின் மிக பழமையான பாசன முறையாகும். இப்பாசன முறை ஏரி குளங்களை உள்ளடக்கியது. இதுவும் கரெக்ட். சொட்டு நீர் பாசனம் மிகவும் எளிமையான சுலபமான நீர்ப்பாசன வகையாகும். கிடையவே கிடையாது. கால்வாய் பாசனம் சொல்லிட்டு வரும். அப்ப இதுல தேர்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுது. அப்போ 1 and 2 சரி, மூன்றாவது தவறு. இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுங்க. மிஸ் பண்ற கூடாது. நெக்ஸ்ட்ங்க, மண்டல்மன் குறித்த கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தது. தெரியுதுங்களா? தெரியுங்களா? கிளியர் கிளியர் கிளியர். ஈஸியா போடலாம் பாருங்க. காதர் மண் அடர் நிறமுடையது கிடையாது, வெளிர் நிறமுடையது. அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இது ரெண்டு தப்பாயிடுச்சு. நெல் உற்பத்திக்கு உகந்த மண் கரெக்டுங்க. ஆறுகளில் வேகம் குறையும் போது படிய வைப்பதனால் உருவாகிறது. நைட்ரஜன் சத்து குறைவாக உள்ளது. அப்ப 3, 4, 5 ஆன்சர் ரைட்டுங்க. ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட். இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் எத்தனை சதவீதம் கிணற்று நீர் பாசனம் கீழ் உள்ளது? இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா 62% தாங்க இருக்கு கிணற்று பாசனம். கீழ்காண்பனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. படிங்க, சரி எதுன்னு சொல்லுங்க. கொஸ்டினை படிக்கணும் தெளிவா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 53 கிடையாது. இந்தியாவில் காணப்படும் 6 பிரிவுகள் கிடையாது. எத்தனை பிரிவுகள்? 8 பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். எத்தனை பிரிவுகள்ங்க? 8 பிரிவுகள். இந்திய தொலைநோணர்வின் 2015ஆம் ஆண்டு அறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது கரெக்ட். இந்திய பரப்பளவில் வண்டல் மண் அதிக விழுக்காட்டை பெற்றது. இந்திய இது கிடையாது, கரிசல் மண் இல்ல செம்மண் வரும். சோ அப்ப என்ன பண்ணிடலாம், இதுவும் எலிமினேஷன் பண்ணிடலாம். அப்ப சி மட்டும் தான் சரியானது, மீதி எல்லாமே என்னது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கூற்றுகளால் கூறப்படும் மண் வகை எது? பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் பாறைகளால் சிதைவடைவதால் உருவாகிறது. ஓகே. இரும்பு, மெக்னீசியம் அதிகம் காணப்படுகிறது. கரெக்ட். நைட்ரஜன், இலைமக்குகள், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக காணப்படுகிறது. சோ அப்போ 3. சோ இந்த இடத்துல பாருங்க, கிரானைட் ஒருத்தனுக்கு கிடைச்சுன்னா என்னன்னா செம்மையா வாழ்றான்பா. என்னப்பா செம்மையா வாழ்றான் அப்படின்னு செம்மண். அவ்வளவுதான். ஒன்னே ஒண்ணு வச்சு நீங்க எலிமினேஷன் பண்ணிடலாம். வேற எதுவுமே போக தேவையில்ல. தட்ஸ் எனஃப் गाइस. இந்தியாவில் மிக பழமையான பாசன முறை எது? ரொம்ப ஈஸி, டைம் எடுத்துக்காதீங்க.
அவ்வளவுதான். ஏரி நீர் பாசனம் தான் சொல்றோம். இந்தியாவில் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி, சணல் தான் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இது ஜெனரலிஸ்டிக் அண்ட் கான்செப்ட் கொஸ்டின். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். சோ எதுக்காகனா நீர்மீன் சக்தி மற்றும் நீர்ப்பாசனத்துக்காக தான் பெரும்பாலான ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உலகில் காபி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை வகிக்கிறது? இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். யார் ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு அப்படியே ஒரு சாக்லேட். ஆப்ஷன் சி, 7வது இடத்தில் உள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடு. தேயிலை உற்பத்தியில் இந்தியா கிடையாது, சீனா அந்த மாதிரி வருவாங்க. காபி உற்பத்தியில் இந்தியா 5வது இடமா? இப்பதானே பார்த்தோம். 7வது இடம், 7th முடிஞ்சிச்சு. அதுவும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தி இந்தியா 2வது இடத்துல இருக்கு. இது கரெக்டுங்க. நறுமண பொருட்கள் உற்பத்தியில் குஜராத் கிடையாது, கேரளா. யாருங்க? கேரளா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க நறுமண பொருட்கள் உற்பத்தியில. சோ இது நம்ம ஈஸியா எலிமினேஷன் பண்ணிடலாம். அப்ப பாருங்க, பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலே போதுங்க. நெக்ஸ்ட் 50th ஒன். உலக அளவில் எந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகள் எண்ணிக்கையில் 2வது இடத்தை வகிக்கிறது? பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துல இருக்குங்க. கீழ்காண்பானவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. கிழக்கு கடற்கரையில் ஓகேங்களா? யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க பார்த்தலாம். எண்ணெய் வயல் கேட்டிருக்கேன். அலியாபாத் எண்ணெய் வயல் காம்பே லூனி. இது வந்து பாத்தீங்கன்னா காம்பேன்னு வர்றப்பவே உங்களுக்கு எங்க வந்திருக்கணும்? மேற்கு கடற்கரை. ஒரு க்ளூ வேர்டு தான் இருக்கும். அந்த க்ளூ வேர்டை வச்சு பிடிச்சணும். சி தான் ஆப்ஷன். தப்புங்க. மீதி எல்லாமே ரைட். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? ஆப்ஷன் பக்ரா நங்கல் திட்டத்தின் மூலம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா இருக்கு. சோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது?
வெள்ளாடு. இதுதான் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. சோ கீழ்காணும் வாக்கியங்களை கவனி, சரியான விடையை தேர்ந்து செய். படிங்க, ஆன்சர் பண்ணுங்க. பதினாலு மில்லியன் மக்களுக்கு மீன் வளர்ப்பு வேலையை அளிக்கிறது. கரெக்ட். உலக மீன் உற்பத்தியில் 3% இந்தியா கிடையாதுங்க. யாரு? சீனா. அப்ப சீனான்றது செகண்ட் எலிமினேஷன் தப்பாயிடுச்சு. அப்ப செகண்ட் எலிமினேஷன் பாருங்க, இவர்காலி இவர்காலி இவர்காலி. ஆன்சர் வந்துச்சு பாருங்க. மீதி எல்லாம் ரைட்டு. கேரளா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க கடல் மீன் உற்பத்தியில். அதே உள்நாட்டு மீன் பிடித்தல் முதன்மை மாநிலம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் சுமார் 50% உள்நாட்டு மீன் பிடித்தல் மூலமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 1 3 4 5 தாங்க ஆன்சர். எந்த நிறுவனம் இந்தியாவில் மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? ஆன்சர் ஏங்க, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் சொல்றோம். டேஷ் என்பது ஒரு வாணிப பயிராகும். சோ பருத்தி தான் வாணிப பயிர். மீது எல்லாமே என்னது எனக்கு உணவு பயிர்ல வருதா பாருங்க. உணவு பயிர்ல வருது. சோ இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன். கூற்றுகளால் கூறப்படும் மண் வகை எது? சோ நீங்க மண் வகைகள் கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா பக்காவா போடலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் வச்சு மண் வகை போடலாம். யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்க பார்க்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான். சூப்பர் காய், சூப்பர். பருத்தி உற்பத்திக்கு உகந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே நமக்கு யார் வந்துருவாங்க? கரிசல் மண் வந்துருவாங்களா பாருங்க. சோ டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பை நிறமாக காணப்படுகிறது. கரிசல் மண் தான். பசால் பாறைகளிலிருந்து உருவானது கரிசல் மண் தான். ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடையதும் இந்த கரிசல் மண் தான் சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் டி தாங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. கம்பு. கம்பு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர். ஏழைகளின் முக்கிய உணவாக உள்ளது. கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுகிறது. வறண்ட பகுதிகளில் வளராது கிடையாது, வளரும். அப்போ 4th one எலிமினேஷன். ராஜஸ்தான் மாநிலம் முதன்மை உற்பத்தி மாநிலமாகும். இந்த 5th கேட்கறது வாய்ப்பு இருக்குங்க. கம்பு உற்பத்தியில் முதன்மை மாநிலம் ராஜஸ்தான். அப்போ 4th one எலிமினேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க. 1 2 3 5 ஆப்ஷன் டி கிடைக்குதா பாருங்க. தட்ஸ் எனஃப் गाइस. டி போடுங்க எல்லாருக்கும் மார்க். தெகிரி அணை திட்டத்தால் பயனடையும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ, உத்தரகாண்ட் மாநிலம். கூற்றுகளை ஆராய்க.
பர் டிராப் மோர் கிராப் தாங்க பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா 2015 தொடங்கப்பட்டது. இத்திட்டமானது குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரெண்டுமே ரைட்டுங்க. 1 and 2 ஆன்சர்ஸ் சரிங்க. சோ இடம்பெயர்வு வேளாண்மையில எது தப்பு? ஸோ ஜும் கல்டிவேஷன் எடுத்து அஸ்ஸாம்ல தாங்க நடக்கும். பொன்னம் என்றது கேரளா, பொடு என்றது ஆந்திர பிரதேசம், பீரா என்றது ஒடிசா கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஸோ அப்போ டி மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே சரியா பொருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கீழ்கண்டவற்றுள் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எது? ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுட்டு இருக்கலாம். ஸோ டிஎன்பிசில ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் சொல்லியிருக்கோம் போனப்போ. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி சோளம்ங்க. இந்தியாவில் கரும்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம் தாங்க. சரியான விடையை தேர்வு செய். ஓகே, சேலஞ்சிங் கொஸ்டின் இது. இந்த டைம் நான் சேலஞ்ச் பண்றேன். யார் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரும்பு உற்பத்தி ஞாபகம் 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 நெல், பருத்தி, நெல், சர்க்கரை 4மே கேட்டிருக்கேன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல. தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆனா ஈஸியா பண்ணிடலாம். கரும்பு உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய உற்பத்தி. கரெக்ட். பிரேசில் அடுத்தபடி 2வது. பருத்தி உற்பத்தியில் சீனா முதலிடம். கரெக்ட். நெல் உற்பத்தியில் சீனா முதலிடம். கரெக்ட். சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா 2வது இடம் கிடையாதுங்க. தேர்ட் பிளேஸ். தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தப்பாகுது. அப்போ 1 2 3 ஆன்சர் ரைட். சார் ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன மாத்தோம்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும். அப்ப சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கோம் பாருங்க. சர்க்கரை உற்பத்தியில் நம் நாடு எந்த 2 நாடுகளுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது? ஈஸி எலிமினேஷன் மெத்தட் தான். ரொம்ப பெருசாலாம் நீங்க போகாதீங்க. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம், தமிழ்நாட்டின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்போ சர்க்கரை உற்பத்தியில் நம்ம 3வது பிளேஸ்னா கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம்? we are the third place அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுங்க. 31st. குஜராத் மாநிலம் கீழ்கண்டவற்றுள் எதன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது? சோ எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தான் குஜராத் மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கப்பா. பின்வரும் கூற்றுகளுடன் பொருந்தும் நீர்ப்பாசன முறையை தேர்ந்தெடுப்பா. இது வரைக்கும் மண்ணல்னு கேட்டிருந்தீங்க. இப்ப என்ன சார் நீர்ப்பாசனம்? யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இவ்வகை நீர்ப்பாசன முறை இஸ்ரேல் நாட்டுல தான் அறிமுகம் செய்யப்பட்டது. கரெக்ட். ஞாபகம் வச்சுங்க. இது கன்ஃபார்ம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீர்ப்பாசனம் மூலம் 70% நீர் சேமிக்கப்படுகிறது. இதுவும் கரெக்ட். அப்பனா என்ன வரும்? சொட்டு நீர்ப்பாசனம். பர் டிராப் மோர் கிராப் ஒன்னு பார்த்தோம் பாத்தீங்களா? அதுதான் ஆன்சர். இந்தியாவில் கரும்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது?
உத்தரப்பிரதேசம். குட்ங்க. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அணைகள் மேட்ச் த ஃபாலோயிங்ல எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த நதி மூலமா பயனடைகிறது, அதெல்லாமே நம்ம கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். நோ அதர் ஆப்ஷன். பக்ரானங்கல் அணை தான் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அசாமிகா என்பது எதனை குறிக்கிறது? பா, யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். எல்லாமே ஆன்சரா இருக்கும் போது தெரியும். பாருங்க, இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட தேயிலை வகை தான் அசாமிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அப்ப வந்து ஏ தான் ஆன்சர். பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி அதிகபட்ச விளைச்சலை பெறும் நோக்கம் கொண்ட வேளாண் முறை எது? தீவிர வேளாண்மை முறைதான் சொல்லியிருக்கோம். சோ கூற்று மற்றும் காரணம் படிங்க, ஆன்சர் சொல்லுங்க. பழங்கள், காய் வகைகள், பூக்கள் பயிரிடல் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். கரெக்ட். உலகளவிய இந்தியா மா, வாழை, சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கு. கிடையவே கிடையாது. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. அப்ப சி தாங்க ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் 38. சொட்டு நீர் பாசனம் மூலம் எத்தனை சதவீத நீர் சேமிக்கப்படுகிறது? பா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடிச்சு தூக்கிடுவீங்களா? That's enough guys. 70% of water வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கப்படுகிறது. கடல் மீன்பிடிப்பில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கவனிச்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. கேரளா. சோ கூற்று மற்றும் காரணம் 40 கொஸ்டின். வாங்க வாங்க, இன்னும் 10 கேள்விதான். கண்ண மூடி தரதுக்குள்ள போயிடும். நீங்க கரெக்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா. கரிசல் மண் தக்கான பகுதிகளில் உள்ள பசால் பாறைகளில் இருந்து உருவாகிறது. பருத்தி, திணை கரிசல் மண்களில் நன்கு வளரும். அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஏதாங்க ஆன்சர். நாட்டின் மொத்த வருமானத்தின் வேளாண்மையின் பங்கு. இதெல்லாம் தெரியாம போயிடாதீங்க தயவு செஞ்சு. இருபத்தி 5%. ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் எந்த பருவத்திற்கு உரியது?
காரிப் பருவத்துக்கு உருவதுதான் சொல்லுவாங்க ஜூன் முதல் செப்டம்பர்ன்றது. சோ இந்த 3 பருவங்களை படிச்சு வச்சுக்கோங்க கைஸ். சரியான கூற்று எது? சோ படிங்க, ஆன்சர் சொல்லுங்க. நெற்பயிருக்கு அடுத்தாற்போல் இரண்டாவது முக்கிய பயிராக விளங்குவது கோதுமை. கரெக்ட். நாட்டின் பயிர் சாகுபடி பரப்பளவில் 24%, மொத்த உணவு பயிர் உற்பத்தியில் 54% பங்கினையும் கோதுமை வகிக்கிறது. கரெக்ட். இப்பயிர் விதைக்கும் பருவத்தில் 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், முதிரும் பருவத்தில் 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் தேவைப்படுகிறது. இதுவும் கரெக்டுங்க. சோ மொத்தமா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கங்க, எல்லாமே சரிங்க. அப்போ டி தான் ஆன்சர். பழங்குடியின மக்களால் மேற்கொள்ளப்படும் வேளாண் முறை எது? ஆன்சர் இடம்பெயர்வு வேளாண்மை. வார்னிஷ், மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுவது எது? யார் ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ் நடத்துறப்போ பசங்க சொல்லுவாங்க, சார் இந்த பார்லில இருந்து மதுபானம் தயாரிக்கிறோம். அப்ப இது எலிமினேஷனுங்க. நான் இப்பவே சொல்லிடுறேங்க, பார்லி வராதுங்க. சோ அப்ப பாருங்க, வார்னிஷ், மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுவது எண்ணெய் வித்துக்கள்ங்க. சீதாங்க ஆப்ஷன். தேயிலை குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. சோ மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி பார்க்கலாம். சரி, லாஸ்ட் இருந்து வரலாம். இவை அனைத்தும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. வேர்களில் தண்ணி தேங்கி இருக்க கூடாது. தண்ணி தேங்கி இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. தேங்க கூடாது ஃபர்ஸ்ட். அப்போ ஸ்லோப் மாதிரி இருக்க இடத்துல தான் பயிரிட முடியும். தேயிலை பயிரிட குறைந்த தொழிலாளர்களும் அதிக நிழலும் குறைந்த மழை அளவும் தேவை. இது எல்லாமே தப்பு. அதிக தொழிலாளர்கள், நிழல் கரண்ட், குறைந்த மழை அளவு கிடையாது, அதிக மழை அளவு தேவை. அப்போ செகண்ட் தப்பு. தேயிலை அயன மண்டல உப அயன மண்டல காலங்களில் ஒரு பசுமையான தாவரமாகும். அப்போ ஏ தாங்க ஆன்சர். சரிங்க. 47 மலைச்சரிவுகளில் மண் அரிப்பை தடுக்க உதவுவது எது? படிக்கட்டு முறை வேளாண்மைன்னு சொல்லுவாங்க தெரியுங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கட்டு முறையில என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் போட்டு மலைச்சரிவுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மண் அரிப்பு தடுக்கிறதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்கப்பா. சோ தட்ஸ் எனஃப்ங்க. சோ மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். சேலஞ்ச் பண்றேன், ஸ்பீடா பண்ணணும். ஒரு திட்டம் எந்த நதி? ஓகே गाइस, ஈஸியா போடலாம் பாருங்க. நாகார்ஜுனா சாகர் கிருஷ்ணாங்க. அப்ப இது எலிமினேஷன் கஸ். டின்றது. சர்தார் சரோவர் நர்மதைங்க. முடிஞ்சு போச்சு பாருங்க. ஆன்சர் வந்துச்சு பாருங்க. ஆப்ஷன் சி. மீதி இதுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்ல. சட்லஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பக்ரானங்கல் அணை, தெகிரி அணை, பாகிரதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப ஆப்ஷன் சி போட்டவங்க எல்லாருக்குமே மார்க்குங்க. 2 கொஸ்டின் தான். 49 படிச்ச ஆன்சர் சொல்ல போற கண்டு தவறான விடையை தேர்ந்தெடு. நெல் பற்றி கேட்டிருக்கோங்க.
இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. ஒரு அயன மண்டல பயிர். இது வளமான களிமண் அல்லது வண்டல் மண் சாகுபடிக்கு ஏற்றது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடி கிடையாது. யாருக்கு? சீனாவுக்கு அடுத்தபடியாக. அப்ப பி ஆப்ஷன் எலிமினேஷன். இது எல்லாம் ரைட்டுங்க. கீழ்கண்டவற்றுள் கம்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? இது கம்பு கேட்டிருக்கும். தட்ஸ் எனஃப் கைஸ். சூப்பருங்க. எக்ஸலண்ட்ங்க. ராஜஸ்தான் தாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சோ ஓகே गाइस, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து 50 கேள்விகள் கேட்டிருக்கோம். 50க்கு எவ்வளவுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ லைவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்தறேன். ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிற விஷயத்தை நான் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். பலமுறை ஒரு நாள் காதல் கேட்டு நீங்க பொழைச்சிக்கலாம் அந்த விஷயத்தை வச்சு. ரெகுலரா படிங்க, ரீகால் பண்ணுங்க, படிச்சதை தெளிவா படிச்சுட்டு போங்க. தெரிந்த கேள்விக்கு தப்பு பண்ணாம வந்தீங்கன்னா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்கன்றதை நான் சொல்லிடுறேங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். நம்ம ஜெனரல் லெவல்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சாரி கிட்ட கேட்டிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ